Alexa, what is the date? It's Friday, the 28th of November. ஹாய். கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக அந்த தீபாவளி அன்னைக்கு எப்பயுமே என் கூட யாராவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது என் கூட இன்னொரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்? வெளில எங்கள் அம்மா அப்பா வெளில கூப்பிட்டு போனேன், அப்போ அந்த பொண்ணு வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். எனக்கு நல்லா இருக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு இதை விட பெட்டராக ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு இருந்தாக்க அந்த பொண்ணு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இங்கே விட, இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போது என்னோடய லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குது. அதனால் எனக்கே என் லைஃப் பிடிக்கல, என்னையே பிடிக்கல. எனக்கு என்னையே பிடிக்கல, எனக்கு என் லைஃபே பிடிக்கல. அப்போ வேறு ஒரு பொண்ணுக்கு என்னை எப்படி பிடிக்கும், இல்லை என்னோடய லைஃப் எப்படி பிடிக்கும், என்னோடய லைஃப்பை ஷேர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறது? அப்போது பயமாக இருக்குது. அப்போது ஒரு பொண்ணு என் லைஃப்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணு ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, ஐயோ ஏன் என் லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லையே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் சும்மா உட்காந்துருக்கான், எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. இல்லைனாக்கும் ஃபெஸ்டிவல் எதுனாலும் இன்னும் யூஸ்வலாக எல்லோரும் கெஸ்ட் வருவாங்க, இது பண்ணுவாங்க, வெளில போவாங்க. அது எதுவுமே பெருசாக எங்கள் வீட்டில் இருக்காது. சண்டை தானே வரும் எங்கள் வீட்டில் எப்பயுமே. செய்யணுமேன்னு செய்வோமே நாங்கள். பலகாரம் இதெல்லாம் சுட்டாலும் கடமைக்கு, பட்டாசா கடமைக்கு, அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி சரி பண்ணலான்னு யோசித்தேன். சில விஷயங்கள்லாம் ஐடியா பண்ணேன், ஆனால் எவ்வளோ தூரம் என்னால் இது பண்ண முடியும்னு தெரியல. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லோரும் அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே நல்லாவும் செலிப்ரேட் பண்ணவும் மாட்டாங்க. அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணாமல் என்ன மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்து வந்த பொண்ணாகவே பார்த்தாக்க கரெக்டாக இருக்கும்ல. நான் பெருசாக இந்த ஒரு சர்க்கிளும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக இப்படி இருக்கிறது பெட்டர். எனக்கு இப்படி பழகிடுச்சு. வீட்டுக்கு 2-3 நாளைக்கு மேலே, ஒரு நாள் மேலே யாரும் வீட்டில் தங்க மாட்டாங்க. எனக்கு அதனால் இதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்போது நானும் அவ்வளோ மட்டுமே இருக்க மாதிரி ஒரு இடம், ஒரு பொண்ணு, அது மட்டுமே லைக் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சில பயம். நான் ஒழுங்காக இப்போ வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன், ஃபயர் ஆகிட்டேன். அப்புறம் வேலை இல்லாமல் இது பண்ணால் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு உட்காந்துருக்கேன். அதே மாதிரி அவ கூட சண்டை வந்தால் அம்மா அப்பா கூட பேசாமல் போகிறேன், பயாலஜிக்கல் அக்கா கிட்ட பேசாமல் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாமல் போகிறேன். இதுவே ஒரு டிவோர்ஸ் ஆனால் அப்போது இந்த சூரிய போட்ட படம் பார்த்தப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதோட வெயிட் புரிஞ்சுது அந்த 4 நிமிஷம் பாட்டு கேட்கும்போது. இப்போது அதோட வெயிட் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்குறேன். இந்த வீடியோ இப்போ பார்க்கும்போது அந்த சைட்லேருந்து ஆர்கேண்டா ஒர்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு இது வரணும். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. Thank you so much for being in my life. I wish I'm taking care of you well. Okay, so the shared thing, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல லைஃப் பில்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். Thank you for choosing me. Happy and glad. And yeah, I should have probably told you, you are my everything. I mean it. அப்படி சொல்லும்போது ரெசிப்ரோக்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. இன்றைக்கி ஐ லவ் யூ சொன்னால் ரெசிப்ரோக்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு ஹக் 2 பேரும் ஃபீல் பண்ணி ஒரு சின்சியரான ஒரு ஹக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை கொடுக்குற அளவுக்கு அம்மா அப்பா கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க முடியல. பட் டுடே ஐ ஹாவ் யூ.
இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கு இல்லாமல் போகும்போது தெரில, அது ஒரு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம. பட் ஐ ஹாவ் பேரியர்ஸ். ஐ குடண்ட், ஐ மீன் பேரியர்னாக்க மலையில் தலையில் மென்டலி. ஐ டோன்ட் ரெக்ரெட் அபவுட் இட். அண்ட் தென் வேற என்ன, பேசும்போது இல்லை ஒரு பிக்கப் லைன் சொல்லும்போது இல்லை வந்து பக்கத்தில் உட்கார்றது போதுமே, எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஃப்ளவர் வாங்கிட்டு வரும்போது இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நிறைய டைமில் அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் தான் போகுது. ஸோ இதே விஷயங்கள் அந்த சைட்லேருந்து கிடச்சா எப்படி இருக்கும்? எனக்கு ஃப்ளவர் வாங்கி தர தேவையில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன திங்ஸ் பில்ட் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு இன்றைக்கி ஒரு லெகோ வாங்கி கொடுத்தா பிடிக்கும், ஹாப்பி ஆவேன். அன்றைக்கி எனக்கு என்ன பிடிக்கும்? தட்ஸ் இட். வெயிட்டிங் ஃபார் யூ. எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தெரில. நீ இல்லாமல் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.